திசை தெரியாத பறவைகளுக்கெல்லாம் அது ஒரு வேடம் தாங்க. சிறகை விரிக்க கிடைத்த ஒரு வானம் இப்பொழுது அவரே தனது சிறகை விரித்து சென்று விட்டார். எங்களுக்கெல்லாம் ஒரு பிள்ளையார் சொல்லி போட ஒரு அலுவலகம் இருந்தது. எப்பொழுது வந்தாலும் கதை கேட்க அவர் காத்திருப்பார். இப்பொழுது எங்க யார் கதை சொல்கிறார்களோ கிளம்பிவிட்டார். எந்த வேலையும் இல்லாவிட்டால் கூட ஆபீஸுக்கு போய் அவரை பார்த்து ஒரு வணக்கம் போடுவது ஒரு வேலையாக இருந்தது. இப்பொழுது அந்த வேலையும் கூட இல்லாமல் எங்களுக்கு இல்லாமல் செய்துவிட்டு சென்றிருக்கிறார். அவர் கொடுத்த சீரிய சிந்தனைகளும் சிறப்பு மிக்க யோசனைகளும் எங்களை மெல்ல மெல்ல செதுக்கிய அவரது அறிவுறுத்தல்களும் கொண்டு இனிமேல் நாங்கள் நடக்க வேண்டும். இன்னும் இருக்கும் காலம் வரை இந்த திரையில் பறக்க வேண்டும். சூப்பர் குட் பிலிம்ஸ் என்றும் இருக்கும். அதில் கதை சொல்ல வருபவர்கள் எப்பொழுதும் வரலாம். ஜீவா, சுரேஷ், ரமேஷ் எல்லோரும் இருக்கிறார்கள். கதை சொல்ல வருகின்ற அனைவரும் அவ்வளவுதான் என்று நினைத்து விடாமல் சூப்பர் குட் பிலிம்ஸில் வந்து கண்டிப்பாக கதைகள் சொல்லுங்கள். கேட்பதற்கு இருக்கிறார்கள். சௌத்ரி சாரின் ஆசீர்வாதம் எப்பொழுதும் இருக்கும்.